Hi, வணக்கம் மக்களே. ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing good. So welcome back to my channel. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நடந்துட்டுருக்க மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ வாஸ் ஆல்ரெடி லாங் ஓவர் டியூ. ஒரு 2-3 monthஸாக வந்து பண்ணலான்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் somehow managed to do it in last weekend. ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு த வீடியோ. ஸோ பெரும்பாலுமான வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹொசூர் ஸ்டேஷன் வந்து இட் கம்ஸ் அண்டர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் பெங்களூர் டிவிஷன். ஈவன் தோ வி ஆர் அட் தமிழ்நாடு, பெங்களூர் டிவிஷனில் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நடந்துகிட்ருக்க எக்ஸ்பான்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆஃப்டர் மீட்டர் கேஜ் டு ப்ராட்கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கெப்பாசிட்டி ஆகுமெண்டேஷன் நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன் பிட்வீன் வேறு மைனர் அப்கிரேடெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் இந்த பில்டிங்கோட முகப்பு மாற்றுறது, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஆப்ரேஷனல் பில்டிங் எல்லாம் கட்டியிருந்தாங்க, 2 floor பில்டிங்கு. அது இல்லாமல் பெரிய பெரிய ஷெட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க, பிளாட்ஃபார்ம் வந்து ஹைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்பிட்வீன் கான்ஸ்டண்ட்டாக வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இப்போ 4 லைன் இருக்குது, 4 ரயில்வே லைன். ஓகே, 3 வந்து பேசஞ்சர் இதுக்கான வித் பிளாட்ஃபார்ம் அண்ட் 1 இஸ் டெடிகேட்டட் ஃபார் குட்ஸு. ஸோ அதை வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஏரியா வந்து சதர்ன் எண்டு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள். நீங்களே வந்து பாருங்கள், லேண்ட் ஃபில்லிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முடியும் தருவாயில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து என்ட்ரு ஆனோம்னா ரைட் சைடில் வந்து இருக்குது. இப்போ நான் பின்னாடிலேருந்து வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு கூட்ஸ் ஒன்று நிற்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் லைன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் ஏரியா மேலே தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் ஏரோ மார்க் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து புதுசாக இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ஆல்ரெடி ரொம்ப அன்ஈவனாக இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஃபீட்டுக்கு வந்து பள்ளம், இன்னொரு இடத்துல வந்து ஃபுல் பாராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஈவன் பண்ணி ஒரு பெரிய பெரிமீட்டர் வால் ஒன்று எழுப்பியிருக்காங்க ரைட் சைடில். ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா லேண்டெல்லாம் ஃபில் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு புது பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுக்கான லாஜிக்கல் ரீசன் வந்து நான் சொல்கிறேன். பட் அகெயின் இட் இஸ் மை ப்ரிடிக்ஷன் ஒன்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் பெங்களூர் அந்த சைடில் நடந்திருக்கிற எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு. ஸோ இங்கேயும் வந்து செம்ம வைடாக வந்து லேண்ட் ஃபில்லிங் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து தேன்கனி கோட்டை ரோட்டில் இருக்க அந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யார்டு அப்பார்ட் ஃப்ரம் ஒன் அடிஷ்னல் லைன், ஒன் மோர் லைன், அதாவது யார்டு ட்ரெயின் பார்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி பெல்லந்தூர் ரோட்டில் ஒரு டெண்டர் கால் அவுட் வந்து பார்த்தேன் நோட்டீஸு. அதில் வந்து இங்கே இருக்கிற மரத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான 150 மரம் எதுவும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான டெண்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒர்க்கோட நேம் வந்து ஹொசூர் யார்டுன்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இங்கே ஒரு 3 லைன் வரும். 2 லைன் வந்து டிராஃபிக்கு, 3வது வந்து ஒரு வண்டியை வந்து நிப்பாட்டுறதுக்கான யார்டு லைன் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அகெயின் நண்பர்களே, இது வந்து அந்த டெண்டர் நோட்டீஸ் பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன். இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த தகவலும் வந்து இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து முடியும் தருவாயில் ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4 tracks வித் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அடிஷ்னல் 2 tracks ஃபார் ஹேண்ட்லிங் குட்ஸ் வந்து வரும்னு வந்து டோட்டல் 6 மினிமம் வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், ஒசூர் டு பெங்களூர் வந்து 2வது ட்ராக் வேலை நடந்துகிட்ருக்கு. நடுவில் கொஞ்சம் ஆற போட்டாங்க. இப்போ பழையபடிக்கு அங்கங்கே ஒர்க்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, அதை நான் பார்க்குறேன். ஸோ எப்படியும் அந்த செகண்ட் லைன் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காண்டி ஒன் மோர் லைன் வித் பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அந்த குட்ஸ் ஹேண்ட்லிங் ஏரியா வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இன்னொரு பிளாட்ஃபார்ம் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது நண்பர்களே. இந்த ஏரியல் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ இந்த மெயின் எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நண்பர்களே. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து இப்போ ரைட் நோ 22 கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் 24 கோச்சஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதையும் வந்து இழுத்து விட்டுருக்காங்க. 2-3 பெட்டி எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த வேலையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டபுள் த சைஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சைஸுக்கும் அந்த புதுசாக எக்ஸ்பெண்ட் பண்ணுற சைஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸு.
நீங்களே உங்களுக்கே வந்து ஒரு ஃபேர் ஐடியா வந்து கிடச்சிருக்கும் ஹவு பிக் த டெவலப்மெண்ட் இஸ். மக்களே, தூரத்தில் நம்ம ராமநாயக்கன் ஏரி தெரியுது பாருங்கள். இதுவும் வந்து சமீபத்தில் டூர் வர்றாங்க. அந்த ஆகார தாமரை எல்லாம் வந்து கிளியர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல பின் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அது வரைக்கும் யார்டு வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேன்கனிக்கோட்டை ரோட்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்கான ஏரியல் வியூ. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம், சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரோடு இன் ஹொசூர். தேன்கனிக்கோட்டைக்கு போகிறதுக்கான மெயின் ரோடு அண்டு ரொம்ப கன்ஜஸ்டட் ரோடும் கூட. ஸோ இந்த ஒர்க்கு வந்து இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தே ஹவ் எஸ்டிமேட்டட் அரௌண்ட் 7 months ஃபார் கம்ப்ளீஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஹொசூர்லேருந்து வந்தால் எப்படி தான் வந்து தெரியும் உங்களுக்கு அந்த பிரிட்ஜு. ஸோ எக்ஸிஸ்டிங் 2 lane ரோடை வந்து 4 lane ஆக்கிட்டு அதுக்கப்புறம் புது ரயில்வே ட்ராக் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணது உண்மையிலே பப்ளிக் வந்து ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸ் தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோடு. தெர் ஆர் சம் டிராஃபிக் டைவர்ஷன் டுவர்ட்ஸ் தளி ரோடு அண்ட் ஆல் த ஸ்டப். பட் இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எண்ட்லேருந்து தெரிகிற வியூ. நீங்களே வந்து பார்க்கலாம், ரோடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டெசர்டட், ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி நம்ம மக்களே, ஒசூரில் வந்து லிஃப்ட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இட் வாஸ் அ டோட்டல் சர்ப்ரைஸ். ஜஸ்ட் அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் 1, 2 ஓட ஒரு எண்டில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ அதை ஒட்டி ஒரு லிஃப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இட் இஸ் அ ரியலி வெல்கம் மூவ். பட் ஒசூர் அதாவது பிளாட்ஃபார்மோட ஒரு எண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு வந்து தெரியல. போக போக தான் தெரியும். பட் ஸ்டில் வயதானவங்க, லக்கேஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் தான் இந்த லிஃப்ட்டு. ஸோ மக்களே, வி ஹவ் கம் டு த எண்ட். ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த அப்டேட்ஸ் பற்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு வந்து நம்புகிறேன். ஸோ லெட் மீ சி, கொஞ்சம் இதோட ஃபர்தர் அப்டேட் வந்து நான் வந்து சீக்கிரம் இந்த சென்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப். பை, டேக் கேர்.